என்ன பிரச்சனைனா எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? வேற என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? எந்த வலி இந்த ஹாஸ்பிட்டல் போகாம அப்படியே இருக்கீங்க ஒரு வருஷமா? பேசிக்கிட்டு வாங்க, அப்பதான் ஒரு வேலை பண்ண முடியும். அடுத்த மாசம் ஒரு அரிசி வாங்கிக்கலாம். பரவாயில்லையா? நான் வந்து ரெடிஸ் எடப்பாளத்துலேருந்து வரேன். என் பேர் வந்து பாலாஜி. ஐயா கோயிலுக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. நான் இப்போ தான் முதல் தடவை வரேன். வந்தேன், அது ஒரு வருஷமாக வலி இருந்தது. ஐயா கிட்ட வந்து இப்போ பரவாயில்ல, இந்த வலி நல்லபடியாக குணமாயிடுச்சு. எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகல, சும்மா மெடிக்கலில் மட்டும் ரத்த காட்டு மாத்திரையும் இது மட்டும் வாங்கி போட்டேன். நானே ஒருத்தரம் கூப்பிட்டு அப்படியே போயிட்டு இவ்வளோ பெஸ்ட்டு வீங்கிச்சு. நடுவில் ஆக்சிடென்ட் ஆகி ஆக்டிவ் வண்டிலேருந்து ஊந்துட்டேன். நாய் குறுக்கால போனதால டாக்டர் கிட்டல எதுவும் போல, நானே அப்படியே ஒருத்தரம் கூப்பிட்டு கரைஞ்சிச்சு. அந்த ரத்தம் கட்டு கரைஞ்சிச்சு. ஆனால் சாப்பிடும் போதும் உட்காரும் போதும் என்னால் உட்காந்துட்டு ஏஞ்சிக்க முடியாது. ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்தேன்னா வலிக்கும். இப்போ பரவாயில்ல, மீதியெல்லாம் நடப்பேன், எல்லாம் செய்வேன். அந்த கால் வலி மட்டும் போக மாட்டேன். இப்போ பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கு.
மடக்கு மடக்கு நல்லா மடக்கு எழுதுதே. நல்லா இருக்கு. இது வீட்டுல போட்டு எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு சுடுதீனில கொஞ்சம் கல்லு போட்டு ஒத்தரம் சுத்தா சரியா போகும். ஒன்றாகாது. எதாவது இருந்தால் போன் அடி, நான் பண்ணி தரேன் உனக்கு. ஏங்கல போடுறேன் வண்டியில போறீல்ல, கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு வண்டியில இடிச்ச மாதிரி வருது. வண்டியில ஒட்டி போய் டச் ஆச்சானே, அதைத்தான் கொஞ்சம் பொறுமையா போவான்னு சொன்னேன் நானு. இப்ப நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா போ, நேரங்கள் சரியில்லை, கொஞ்சம் பொறுமையா போங்க, சரியா செஞ்சு தரேன். ஏதாவது உடனே போன் அடி, நான் பண்ணி தரேன். தப்பாக்குதா? வேண்டாத ஒன்றாகாது. முன்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியும், இப்ப கொஞ்ச நாளுக்கு வளர்ந்துட்டுன்னு தெரியும். நல்லா இருப்பேன், இன்னும் வளருவேன். என்ன ரைட்டா? சரி, இந்த மகளை இது மாதிரி அந்த கற்பாலை பண்ணணும், அது பண்ணணும், போகலாம் சொல்லு. எவ்வளவு நாள் இருக்கு அந்த மக மேல? சரி பண்ணி தரணும். அந்த மகன் வளரணும். அந்த வியாபாரம் ஓடணும், வியாபாரத்தை ஓடி படிக்கொடு. எவ்வளவு நாளா தர? 2 மாசத்துல கை தூக்கி தருவோம்ப்பா. தொழில் அவளுக்கு கொஞ்சம் நான் இது நாட்டம் இல்லாம சோர்ந்து போய் உக்காடுறா. அவ சோர்வு இது பண்ணிதான் அவளை தலை நிறுத்தி நிற்கணும். சரி, நான் பண்ணி தரேன். என்னால முடியுமா முடியாதா? உன்னால முடியுங்க. முடியுமா? முடியும். என்னால முடியும். லட்சுமி போயிருக்குது. லட்சுமி நீ எனக்கு தான் அவனை ஒரு அழி தர முடியும். கொடுத்த லட்சுமி பாலகனுக்கு அள்ளி கொடுத்துட்டு வெறுமனே நிக்கிறா. அதை கேட்டல போய் கட்டில மாலை கேட்டல மகள மகளே கேட்டீங்க. சரி, 3 மாசத்துல பண்ணது மகளை கொஞ்சம் மனசை மாத்துறேன்னா சந்தோஷமா? சந்தோஷம். வேற என்ன வேணும் உனக்கு? இல்லறத்துல ஒரே இதுவா இருக்கு, மன நிம்மதி இல்லாம இருக்கா. அவரு மன நிம்மதி இருக்காருன்னு அந்த வீட்டுல நல்லபடியா வாழும். அந்த பாலனுக்கு பக்கத்துலயே இருக்கிறேன்னா அந்த காத்து இருக்க பிடிக்கும். நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? அந்த பலனுக்கு நல்வழி கொஞ்சம் காட்டணும் ஐயா. அவ புத்தி 2ம் கட்டானா இருந்து பேதலிச்சு நிக்கிறா. அது மாறமல அதெல்லாம் மாத்தாரு. அதான் சொன்ன அந்நியால் தத்துக்கு ஒரே வழி சொல்லிட்டேன். ஒரே வழி முடிச்சுங்க. மாத்தி தரேன் நான். என்ன வேற என்ன வேணும்? கடைக்குட்டி பாலகள் எந்தவித பொறுப்பு இல்லாம நிலை இல்லாம இருக்கான். அது நாம தண்ணி போட்டு குடிச்சு நான் சரிபட்டேன். அது அந்த பாலகன் வீட்டு மேல இருக்கவங்களுக்கு யாரு மேலையும் பிரிக்க இல்லாம தனி மரமா இருக்கான். தாமரை இலையில ஒட்டாத தண்ணி போல அவனும் அதே மாதிரிதான் இருக்கான். மாத்து பண்ணி டைம் சரியில்லை, கொஞ்சம் மாத்துவோம். மாத்தி தரேன். கேட்டேன். சந்தோஷமா? சரி, அப்படியே மகளை தள்ளக்கூடாது, அப்படியே நிக்கணும். என் தங்க தானே ஒரு சொல்லுற அப்படின்னு. சரி, அப்படியே போய் நிற்காத. மகமாடி ஏதோ ஒரு காத்து இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் அந்த பாலகங்களை காத்துதானே. இப்ப வந்து நல்லா பார்த்து சொல்லு. இப்ப பூமணத்துக்கு எதனா தொடர்ந்துருக்கலாம்ப்பா. தெரியுமா தெரியாது பாரு. இப்போதைக்கு என் கூட அவ கூட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு போயிடுச்சு, வெளியில போயிடுச்சு. அதனாலதான் உங்களுக்கு கேட்டேன். இப்போதைக்கு அவகிட்ட இல்ல போயிடுச்சு. சரி, இல்லு அப்படியே இல்லு. பிடிச்சிங்க வந்து அப்படியே பிடிச்சிங்க. இல்லு தலைப்பட சொல்லிக்கலாம். அப்படியே தள்ளுவேன். இல்லு தொடமா
கேட்டுட்டியா? நல்ல பொண்ணு, நல்லா சாப்பிட சொல்லியமான வேலைக்கு உடனே எதிர்பார்க்காத நீ சாப்பிடுப்பா சாப்பிடுமா ஐயா. இவனுக்கு முதல்ல இங்க நாம என் பேர் வேதகிரி. நான் கல்பாக்கத்துலேருந்து வரேன். எனக்கு முட்டி வேதனையா இருக்குதுங்க. நடக்க முடியல, பாத்ரூம் போக முடியல. இது ரொம்ப காலமா இருக்குது. நடக்கவே முடியாது. ஒரு 40 வருஷமாவே இருக்குது. எனக்கு எவ்வளவு அந்த இங்கிலீஷ் மருந்து அந்த இதெல்லாம் எங்கெங்க போட்டு எல்லாம் பண்ணி ஊசிலாம் போட்டு ஒரு ஊசிக்கு 1000-2000 ரூபா போட்டு போடுவேன். அப்படி நல்லா இல்லை. அப்புறம் இங்கே கேள்விப்பட்டேன் எல்லாரும் நல்லா போகுதுன்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு தான் வந்து கல்பாக்கம். இது யூடியூப் மூலியமா பார்த்தேங்க. இது 2-3 மாசத்துக்கு முந்தையே பார்த்தேன். எனக்கு வரது சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால ஒவ்வொரு டைமும் தள்ளி போட்டுட்டு இருந்தது. சரி, ஆமா இன்னைக்கு எப்படி போயிட்டு வரணுன்றதுனால மறுச்சு கொஞ்சம் வந்துட்டேன். அப்புறமா இடம் தெரியாம எங்கேயோ போயிட்டு கடைசியில் டாக்ஸி பிடிச்சி அப்புறம் லொக்கேஷன் பண்ணி கரெக்டாக வந்துட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம் அலைஞ்சேன். நான் 12 மணிக்கே வந்துட்டேன். இடம் தெரியாம அங்கேயும் அலைஞ்சிட்டேன். நடக்க முடியாம அலைஞ்சிட்டேன். அப்புறம் ஒரு கடை கட்டினா இந்த இடத்துக்கு போனாங்க. அப்புறமே சொன்ன உடனே அப்புறம் அந்த கடைக்காரர் இந்த இது அட்ரஸ் பார்த்தோன்னே ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் அவர் ஃபோன் பண்ணி பேசி போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. கொட்டுறாங்க. அப்புறமா இதெல்லாம் நான் அவ்வளோ விவரம் போகிறேன். பசங்களை கூப்பிட்டு வரல யாரும். நான் வயசான காலம் என்னால் நடக்க முடியாது. கரெக்டாக வந்துட்டேன். அதனால தான் பையன் பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் சாயங்காலம் மேசத்துக்கு செய்யலாம். அப்படி ஒரு இது அப்படி ஒரு அங்க ஒன்று ஆள் இருக்கு. ஐயா தைய பாரு முடி அப்படி ஒரு தண்ணி கை விஷயம் தான் பண்ணு தொடர்ந்து நான் பண்றேன். என்ன பண்ணுறது கை வழியா அடிக்கடி சொல்றேன். எப்படி இருக்குங்க? தெரியலையா? ஒண்ணு தெரியலையா? பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட எப்படி இருக்கு பாருங்க. என்னோட எப்படி இருக்கு? எத்தனை வருஷம்
வழியெல்லாம் ஒன்றும் தெரியல. எத்தனை வருஷம் அது வலி? ஒரு 5 வருஷமா இருக்குமா. ஆத்துக்கு போனீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஊசிலாம் போட, ஊசிக்கு வந்தா 2000 ரூபா 2 ஊட்டியும் போட்டேன் 4000 செலவு பண்ணி. அப்புறம் எவ்வளவு மாத்திரம் டெய்லி வாங்கி போடுறது சரியான மாதிரி தெரியல. இப்ப வந்து ஒரு 5 வருஷத்துல நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கான்னு ஆமா ஐயா. ஆமா. எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? வேலைக்கே போக முடியாம தேவைப்படுறதுன்னா எவ்வளவு துண்டு? சம்பாதிக்கிட்டு ஊசி போடுறது மாத்திரம் வாங்குறது. டெய்லி மாத்திரம் வாங்கி தான் போவோம். பாத்துங்க, எப்படியாச்சா? நான் மகாபலிபுரத்துலேருந்து வரேங்க. மகாபலிபுரம் பக்கத்தில் கல்பாக்கன்ற ஏரியாவிலேருந்து வரேன். நான் காலையில் புறப்பட்டு வந்தது இப்போ தான் 2 மணிக்கு தான் எனக்கு கிடைச்சிதுங்க, வரது வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ வந்து முட்டி வேதனை ரொம்ப நடக்க முடியாமல் அங்கேயே உட்காந்துட்டு ஒரு கடைக்காரை பார்த்து, என்னங்க நடக்க முடியலைங்க, அதனால என்னால் இனிமேல் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, 2 மணி நேரம் அலைஞ்சிட்டேன், எந்த கோயிலும் தெரியல. அவங்க வண்டியை பிடிச்சி அனுப்பிச்சாங்க. கரெக்டாக ஐயா கோயிலுக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, 2 கையில் மருந்து போட்டாங்க. உடனே லைஃப்லி இன்னும் ஃப்ரீயாக சின்ன பிள்ளைங்க நடக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இது இறைவனுடைய அருள் தன்ன வழிய நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். வேலைக்கு போக முடியாமல் எங்கேயும் போக முடியாது, நடக்க முடியாது, நிறைய செலவு பண்ணிட்டேன். சம்பாதிக்கிற காசு ஒரு முட்டிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா 2000 ரூபா. இந்த பக்கம் ஒரு ஊசி போடுவோம், இந்த பக்கம் ஒரு ஊசி, 2 ஊசி போட்டோம். அது ஒரு 3 மாதம் வரைக்கும் அந்த வலி இழுக்காம இருக்கும். திருப்பி மீண்டும் அதே வலி ஆரம்பிச்சிடும். என்ன சொல்ல, இது சரியா போடும், இந்த ஊசி போட்டால் திரும்பி உங்களுக்கு வரே வராது, 2000 ரூபா கொடுங்க ஒரு முட்டிக்கு. ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க அந்த முட்டிக்கு நேரம் பண்ணிட்டு இதுக்கு 2000 ரூபா. அதே மாதிரி 4000 ரூபா கொடுத்தோன்னா 3 மாதம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 3 மாதம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது, வலி இல்லாமல் தருது. இப்போ ஒரு செகண்ட்ல கை தொட்டோன்னே நல்லா ஆகி போச்சு. அவ்வளோ தானே வழி, வேற ஒன்றும். பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். இது எல்லையே கிடையாது. அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கூப்பிட்டு வரோம். அவங்களும் நடக்க முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் நீ வர வேணா, நான் போய் பார்த்துட்டு அப்புறம் ஐயா கோயிலுக்கு தான் வரணும். ஏன்னா இப்போ பார்த்துட்டு என்ன ஒரு செகண்ட்ல இது அவங்களும் வரணும் தான், 2 பேரும் வரணும். 2 பேரும் வந்து கஷ்டப்பட முடியாது. அதனால அடுத்த வாரம் செவ்வாய்க்கும் வேகப்பையும் வரது வாய்ப்பு அவங்க இட்டு வந்ததான் ரெடியா இருப்பாங்க. ஆமா ஐயா. டென்ஷன் 12 மணிக்கு வந்துட்டேன். வந்துட்டு கடைசியில் ஒரு 2 வீலர் கடையில் உட்காந்துட்டேன். நடக்க முடியல. அப்புறமே வந்துட்டு நடக்க முடியாம உட்காந்துட்டேன். இனி போக முடியாது. அப்புறமா தான் அவரு கடைக்காரை பார்த்து ஒரு வண்டி புக் பண்ணி நேரம் எடுத்து விட்டாரு. இப்போ நான் ஃப்ரீயா நடந்து எங்க வேணா போவேன். எவ்வளவு தூரம் வரலாம். வலிக்கல, உட்கார முடியாது, நடக்க முடியாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். அது அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் அவருடைய வலிமை தெரியும். வழிய சொன்னாலும் யாருக்குமே புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்லயும் நாங்களும் வருவோம்.